மதிமுகவுக்கு 6 தொகுதி கொடுத்தாங்க, 4 தொகுதி வென்றாங்க. உங்களுக்கு 6 தொகுதி கொடுத்தாங்க, 4 தொகுதி வென்றாங்க. ஆனா மதிமுகவுக்கு பாத்தீங்கன்னா கடந்த முறை 6க்கு 4 வென்றவங்களுக்கு இந்த மாதிரி 4 தான் சொல்லிட்டாங்க. 3 அதுல உதவி செஞ்சுன்னா 1 தான் தனிச்சுட்டான். அப்ப இன்னும் வீழ்ச்சி. 6க்கு 4 ஸ்ட்ரைக் ரேட் கொடுத்தவங்களுக்கு சீட்டு குறையுதுன்னு நாளைக்கு உங்களுக்கு அந்த நிலைமை வராதா? இது நெகோசியேஷன்ல ஒவ்வொரு முறையும் இப்படிதான் நடக்கும். இந்த முறைன்னு இல்லை, எப்பவுமே நெகோசியேஷன்ல எப்பயுமே நீங்க தான் விட்டு கொடுக்கணும். அது நெகோசியேஷன் கிடையாது, ஆக்கிரமிப்பு மாதிரி. இல்ல அது அவங்க ஆளுங்கட்சியா வர்றவங்களுக்கும் ஒரு தோழமை கட்சியா இருக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இப்போ அவங்க ஆட்சியை பிடிக்கணும், ஒரு ஆளுங்கட்சியா இருக்கணும். அவங்கள்ட்ட ஒரு 25% ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க் இருக்குது. 25ல இருந்து 27 வரலும் ஒவ்வொரு கட்சி வச்சிருக்கிறவங்க தான். ஆரம்ப காலங்களிலேயே செல்வி ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு 8 சீட் 9 சீட்லாம் கொடுத்தாங்க. ஏடிஎம் நீங்க இருந்தீங்களா? கலைஞரே 10 கொடுத்தாரு. அதான் சொல்ல. அப்ப 10 வாங்கினவங்க 9 வாங்கின ஜெயலலிதா கருணாநிதி போன்ற ஆளுமை இருந்த போதே நீங்க வாங்கினவங்க. போன முறை 6 எல்லாருக்கும்